அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கியிருக்கும் நிலையில் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். அருண் வணக்கம். 2025-26 கல்வியாண்டில் படித்து வரும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கியிருக்கிறது. சரியாக காலை 10 மணிக்கு இந்த தேர்வு அறையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வினாத்தாள் கொடுக்கப்பட்டு விடைத்தாள் கொடுக்கப்பட்டு அந்த தேர்வானது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாகவே மாணவிகள் மிகுந்த ஆர்வத்தோடு 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதுவதற்கு காலை 8 மணி முதலே அவரவர்களது தேர்வு கூடங்களுக்கு வர தொடங்கினர். முதல் வகுப்பு தேர்வாக இன்று மொழிப்பாட தேர்வுகள் நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்தவரை தமிழ் தேர்வுத்தாள் இன்று அனைத்து மாநகராட்சி நகராட்சி பள்ளிகளில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 7,99,692 மாணவிகள் இந்த தேர்வினை எழுதுகிறார்கள். தனி தேர்வர்களாக 27,783 தேர்வர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். தமிழகம் முழுவதும் இந்த தேர்வை எழுதுவதற்காக 3,412 தேர்வு மையங்கள் தயார் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று தொடங்கியுள்ள இந்த தேர்வு என்பது மார்ச் 26ஆம் தேதி வரையில் நடைபெறும் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான பணிகள் என்பது தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மொத்தம் தமிழகம் முழுவதும் 7,545 பள்ளிகளில் இந்த தேர்வை மாணவிகள் எழுதுகின்றனர். சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கும் இந்த தேர்வு பிற்பகல் 1:15 மணி வரையில் நடைபெறும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருந்தது. 10 மணி முதல் 1 மணி வரையில் இந்த தேர்வு நடைபெற்றாலும் கூட தேர்வு விடைத்தாளை சரி செய்வதற்கும் வினாத்தாள்களை படித்து பார்ப்பதற்கும் நேரங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 1:15 மணிக்கு மாணவர்களிடம் விடைத்தாள் என்பது திரும்ப பெறப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்வு பணியில் ஈடுபடக்கூடிய முதல் முறையாக மாணவர்களுக்கு கால்குலேட்டருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. கணினி தேர்வில் இந்த கால்குலேட்டரை பயன்படுத்தலாம் என்ற ஒரு புதிய நடைமுறை இந்த தேர்வில் பள்ளிக்கல்வித்துறை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேர்வுகள் நடைபெறும் பொழுதெல்லாம் மாணவிகள் மிகுந்த அச்சத்துடன் வருவது வழக்கம். ஏனென்றால் இந்த பொது தேர்வை முறையாக நல்லபடியாக எழுத வேண்டும், வினாத்தால் ஈஸியாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாணவர்கள் தேர்வு அறைக்கு வருவது வழக்கம். ஆனால் அண்மை காலமாக தமிழக அரசு நடத்தும் இந்த தேர்வு தாள்களில் மாபெரும் குளறுபடிகள் நடைபெறுவது மாணவர்களிடையே ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அண்மையில் கூட நடைபெற்ற போட்டித் தேர்வுகளில் எல்லாம் பெரிய குளறுபடிகள் நடைபெற்று தேர்வுகளே ரத்து செய்யப்பட்ட அளவுக்கு குளறுபடிகள் நடந்த நிலையில் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் தேர்வுகள் வினாத்தாள் வர வேண்டும். அப்படி வினாத்தாள் வந்துவிட்டாலே நாங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று விடுவோம், அந்த அளவுக்கு தயாராகி வருவதாக நமக்கு பேட்டியளித்த மாணவிகள் எல்லாம் தெரிவித்திருந்தனர். எனவே தேர்வு வினாத்தாள் என்பது மிகவும் எளிமையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் வர வேண்டும் என்ற ஒரு உணர்வும் தற்போது மாணவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அந்த அளவுக்கு அண்மை காலமாக தமிழக அரசு நடத்திய தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் தற்போது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வரையில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த இயற்பியல் வேதியியல் தேர்வுகள் கடினமாக இருப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மிகவும் கடினமாக இருக்கும் என்றே தேர்வர்களை ஆசிரியர்கள் தயார் செய்ததாகவும் மிகுந்த கவனத்தோடு இந்த தேர்வை நாங்கள் எதிர்கொள்ள காத்திருப்பதாக மாணவர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். தேர்வு தாளில் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் முறையாக தேர்வு தாள் வந்தால் முழுமையான மதிப்பெண்களை பெறுவதற்கு நாங்கள் முழு மனதோடு தயாராகி இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக 10 மணிக்கு வினாத்தாள் கொடுக்கப்பட்டு தேர்வுகள் தொடங்க இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். தமிழ் எக்ஸாமு ரொம்ப ஈஸியாக வரும்னு எதிர்பார்க்குறோம். நல்லா படிச்சிருக்கோம். அதே போல் ஈஸியாக வந்தால் நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு போவோம். என்னுடைய ஏமு நர்சிங் படிக்கணுன்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். கொஸ்டின் பேப்பரு எந்த தவறு இல்லாமல் நல்லா வந்தால் நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு நாங்கள் நல்லா பாஸ் ஆகி போவோம்.